வணக்கம் தமிழ்நாடு. சங்கீதா விஜய். இப்போ சங்கீதா பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க டிஎம்கே அண்ணன் கை இன்ன கையில் நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா? சங்கீதா பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா, வேறு யார் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் சொல்கிறோம், யோசிக்கிறீங்களா? இல்லை வேறு மாதிரி அணிங்களா? யோசிங்க. இப்போ சங்கீதா ஒரு சாவுக்கு அந்த முரசொலி யாரோ ஒருத்தர் அதான் அந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க போனாங்க. விஜயோட அப்பா அம்மா கூட தான் அங்கே போயிருக்காங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். மூணுஷான்னு சொல்லிட்டு தானே எல்லாம் பேசுகிறீங்க. மூணுஷா விஜயோடையும் ஃப்ரெண்ட் ஆகுது, நிதி நம்ம டெபுட்டி சிஎம் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ அது பாலிடிக்ஸ் பண்ணுமா, இல்லை இந்த அம்மா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? பெட்டில் தான் எல்லாமே நாசமாகுமா? அப்போது ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஆகுறாங்களே, அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களே, இல்லை இந்த அம்மா டிவோர்ஸ் கொடுக்குறாங்கப்பா, பிடிச்சா வாழுங்க, இல்லைன்னா இல்லை. இவர் டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்து வாழ்ந்துருக்கலாம். ஓ சரி, பொண்டாட்டிக்கு உங்களுக்கு பிடிக்கல, ரைட்டு, டிவோர்ஸ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பசங்க ஏதாச்சும் உங்கள் கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாவை தேடி ஓடி வரணும்ல, ஓடி வந்து டேடி இந்த மாதிரி அப்படி இப்படி அம்மா கூட நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம், நாங்கள் உங்களை பார்க்குறோம், உங்கள் பர்சனல் ப்ராப்ளம், அதனால் நாங்கள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்பா வந்து பார்த்துருக்கலாம்ல, ஏன் பசங்க வந்து பார்க்கல? யங்ஸ்டர்ஸ் தடுக்கலாம் முடியாது, எந்த அம்மாவும் தடுக்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் பிரச்சனை, நீங்கள் சேர்ந்துருங்க இல்லை பிரிஞ்சுருங்க. பட் நாங்கள் போய் எங்கள் அப்பாவை பார்க்குறோம். குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல, ஓகே, குழந்தை அது வர முடியாது, பஸ் ஏறி வர முடியாது, காரில் வர முடியாது. பட் எல்லாமே ஜெய்சனுக்கு 25 years old, என் மச்சான் வயசு. குழந்தைக்கு அதான் குட்டிமாவுக்கு 20 வயசு, அதான் ஐ மீன் சங்கீதா அம்மாவோட பொண்ணுக்கு 20 வயசு, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் சண்டை போட்டால் சண்டை போடுங்க, டிவோர்ஸ் கொடுத்தா டிவோர்ஸ் கொடுங்க, நாங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல? அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்? பர்சனலெல்லாம் பேசக்கூடாது. அது ஒய்ஃப் ஹஸ்பண்ட், யாருக்கும் பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் பேசணுன்னா இவரை தான் பேசணும். அப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணணுன்னா இவரை தான் பண்ணணும். என்னடா அது கிளி மாதிரி பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் பேர் புகழ் எல்லாமே இருந்து யோசிக்க மாட்டீங்க, கத்திக்கினே இருப்பீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் சங்கீதாவை திட்டுறீங்கள, சங்கீதா அம்மாவை திட்டுறீங்களே, நீங்கள்லாம் எதிர்கட்சியோட ஆளுங்களோ, டிவிக்கு போர்வையில் இருந்து எல்லாம் நீங்கள் பேசுவீங்களோ? சொல்லுங்கப்பா. நீ டைவர்ஸ் பண்ணுற, உனக்கு பிடிக்கல, சாகுற வரைக்கும் இந்த டென்ஷனில் வேணாம், நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நீ இருக்க. அப்போ நீ எடுக்கிற டிசிஷன் கரெக்டா? ரைட்டில் அதே தான் அவங்க எடுக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஃபஸ்ட்டு இது ஜாம்பிகள் கூட்டமாக என்னன்னு தெரில. டே கத்துற எங்களை கூட நம்பிடலாம், சைலண்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணுங்க போய். அதான் உங்கள் தலைவரா? இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த லைஃப்லாம் வாழணும்னு எவ்வளோ ட்ரீம் வச்சுருப்பீங்க. அவ்வளோவும் அவர்கிட்ட இருந்தோம். கோடீஸ்வரி அந்த அம்மா, இத்தனைக்கும் ரசிகை. அவருக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி ஃபேமிலி அமையுமாப்பா? ஒரு ஒய்ஃப் ஒரு ஆக்டரோட ரசிகையாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பா டீ கடைக்கு போகிற, இல்லை பிரியாணி கடைக்கு போகிற, சாப்பிட்டியா? வீட்டுக்கு பண்ணணும். இல்லை சரக்கு கடைக்கு போகிற, சாப்பிட்டியா? வீட்லேயே இருந்துடணும். அதை விட்டு இதெல்லாம் நினச்சி எனக்கு கஷ்டமாக. எங்கள் வீட்டில் நான் சில தப்புகள் பண்ணி என் எமோஷன்ஸை நான் பேசும்போது எங்கள் அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. பட் எல்லாம் இருக்குது, எது அவருக்கு எது இல்லை நீங்கள் சொல்லுங்கப்பா. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்டயாச்சும் ஏதோ நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். சொடுக்க போகிற நேரத்தில் எல்லாமே அவருக்கு வந்துடுமே, இருக்கு. எனக்கு தெரியல, அந்த அம்மாவை திட்டாதீங்க. மூளை இருந்தால் உண்மையாகவே நீங்கள் விஜயை மதிக்கிற ஒரு ரசிகர்களாக இருந்தால், தொண்டர்களாக இருந்தால் அமைதியாக அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. இப்போ ஏன் கொண்டு வந்தாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அவங்க 21 கேஸ் கொடுத்துட்டாங்க. 21, இது 26 மூவ் ஆகும். கேஸ் வாய்தாலாம் கேள்விப்பட்டீங்களா? அப்போது ஷெடியூல் ஆகி வரும்போது இப்போ வந்திருக்கு. இப்போ ஏன் வந்து சொன்னாங்க? இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் பாஸ். உங்களுக்கு தெரிஞ்சதால அது பாலிடிக்ஸ் ஆகிடுமா? இல்லை புரியல. சரி, பாலிடிக்ஸ் பண்ணாலும் மோனிஷா அவங்க கேஸ் கொடுத்துருந்தா அது பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒய்ஃபு 6 வருஷமாக போயினுக்குது டிவோர்ஸ் கேஸு, இதில் எங்கே பாலிடிக்ஸ் வந்தது? அப்புறம் நல்லா ஒன்று யோசிச்சுங்க, அவங்க டிஎம்கே கைக்கூலின்னு சொல்லுவீங்க. டிஎம்கே தான் விஜயை வளர்த்து விட்டுது. அது திரும்ப அவங்களுக்கு இல்லை. அவர் ஈழத்தமிழர்கள்லாம் போனாதான். அவர் போராடின டைமில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கொஞ்சம் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், போங்க.
யார் ஆட்சியில் இருந்தால், யார் அவரை வளர்த்து விட்டா, யார் ஸ்டாம்ப் வச்சா அவருக்கு, எல்லாம் டிஎம்கே தான். உங்களுக்கு அரசியலே தெரியலையா? நீங்களாம் என்னத்துக்கு கத்தினீங்க இல்லையா? இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கலைன்னா சத்தியமாக சொல்கிறோம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஓட்டு உரிமை கொடுக்கலாமா, இல்லை எலெக்ஷன் கமிஷனில் இதுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கலாமான்னு தான் இனிமேல் நம்ம யோசிக்கணும். நீதிபதிகள் கொஞ்சம் நல்ல நீதிபதியோ, அது அவங்க பர்சனல் கத்திருந்தீங்க நல்லா இருக்காது நீங்கள் சொல்லலாம். நாங்கள் சொன்னால் தான் அது வேறு மாதிரி எடுத்துடுறாங்க. பெரியவங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நல்ல லாயர்ஸ் இருந்தால் புரிய வைங்க. இல்லையா இவனுங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, திங்க் அபவுட் இட். ஓம் நம சிவாய. ஆமீன். இன்ஷா அல்லாஹ்.